மிகச்சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் நிறைய பக்தி முயற்சிகள் செய்து கடவுளை தேடி இருப்போம். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் ஏதோ உயிர்ப்பு ஞாயிறோடு முடிவு பெற்று விடுகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஊரில் எல்லாம் திருவிழா கொண்டாடுவோம். திருவிழா முடிகிற அன்னைக்கு கொடி இறக்கிட்டு கொடிமரம் அந்த தேர் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சப்பரக்கொட்டகையில் அடைச்சி வச்சுருவோம். அதை எப்போ எடுப்போம் அப்படின்னா, அதற்கு அடுத்த வருடம் அந்த தேர் திருவிழாவும் போது கொடிமரத்தையெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து தேரெல்லாம் எடுத்து கழுவி சுத்தப்படுத்துவோம். இந்த தவக்காலத்தில் நிறைய பக்தி முயற்சிகள் செய்து நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்து இருக்கிறோம். ஈஸ்டர் முடிஞ்சோன்னே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் தவக்காலம் எப்போ வரும், அப்போ அந்த 40 நாள் நம்ம நல்லவங்களாக இருந்துட்டு போகலாம், அந்த 40 நாள் நம்ம கடவுளிடத்தில் தேடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வைத்து விடாமல் இயேசுவை எப்போதும் தேடுவோம். அவர் நம்மை அரவணைப்பார். ஆமென்.